Hi dear kids, good morning to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Trust that you all are happy and in good health. So students, in today's social class we are going to start the last and final unit of this term 1, unit 4, safety. It's a very important lesson because very much we can apply so many safety measures in our life. நம்ம லைஃப்ல நிறைய அப்ளை பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் பத்தி பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளனேட்டிவா கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த யூனிட் கொஞ்சம் உங்களுக்கு பரிச்சயமா தான் இருக்கும், ரிலேட் பண்ணிக்க முடியும் உங்களால. So before starting this unit, my heartfelt congrats to all my dear students who have returned the unit 3's test very well. தெரிஞ்சது படிச்சு எழுதிருக்கீங்க, கொஞ்சம் பிள்ளைங்க படிச்சதை எழுதி வச்சிருக்கீங்க, அது போதும். ஓகே, ஸோ நம்ம படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். எப்பவுமே நான் சொல்ற விஷயம் அதுதான். நம்ம நிறைய மார்க்ஸ், ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் டீட்டெயிலிங்கா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அதை நீங்க இன்னும் கிராஸ்பியா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு லைஃப்ல நல்ல மாதிரி அதை அப்ளை பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? பிளஸ் நமக்கு நிறைய விஷயங்கள் அப்டேட்டடா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டெஃபினெட்லி ஒவ்வொரு பாடமும், அது சோஷியல் மட்டும் இல்லை, சயின்ஸ் மட்டும் இல்லை, மேக்ஸ், இங்கிலீஷ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கறத நீங்க புரிஞ்சு படிக்கணும். தமிழ் புரியுதா? ஸோ அண்ட் I would really like to appreciate the parents also who have taken that strain to support them and motivate them to write exams and follow all the classes. And personally ரொம்ப பிடிச்ச கிளாஸ் எனக்கு 3rd standard. ஏன்னா நிறைய பிள்ளைங்க நல்ல ரெஸ்பான்சிபிளா அந்த போர்ஷன் ஃபாலோ பண்றீங்க. ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். With that very positive note, let me enter into your unit 4, safety. Already 2 minutes gone. Before starting this lesson, I would like to tell you something. நம்ம 17th அன்னைக்கு, அதாவது வரக்கூடிய தேர்ஸ்டே இல்லை, அதோட நெக்ஸ்ட் தேர்ஸ்டே நம்ம இந்த யூனிட்ல டெஸ்ட் எழுதுவோம். ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெசன் முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3 periods தேவை, 3 days. ஸோ அது நான் எப்படியாவது அதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி நான் எடுத்துடுவேன். ஒரு ரிவிஷன் கிளாஸும் போகும். ஸோ கண்டிப்பா அந்த 3 videos 3 parts-உம் பார்த்து நல்ல மாதிரி புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐம் ரியலி சாரி that you should understand each and every topic and get completely into mind. அது புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். இந்த இன்ட்ரோடக்டரி பார்ட்டே ரொம்ப லெங்க்தியா இருந்தது இன்னைக்கு, ஏன்னா ஃபைனல் யூனிட்ல. அண்ட் இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நான் எடுக்க போற அந்த போர்ஷன்ஸ் வந்து ஃபயர் சேஃப்டி, வாட்டர் சேஃப்டி, எலக்ட்ரிசிட்டி சேஃப்டி. நம்ம இன்ட்ரோடக்ஷனும் பார்த்துட்டு இந்த 3 சேஃப்டியும் நான் சேர்த்தே எடுக்கிறேன். ஏன் நான் பிரேக் பண்ணி எடுக்கலைன்னா நமக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்காது. இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸ் முடியும் போது நெக்ஸ்ட் வீக் தான் அடுத்த கிளாஸ் வருது. ஸோ அந்த கண்டினியூட்டி பிரேக் ஆகாம இருக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு சேர்த்தே எடுப்பேன். ஸோ கிளாஸ் ஆட்டோமேட்டிக்கலி கொஞ்சம் லெங்க்தியா தான் இருக்கும். எல்லாரும் கண்டிப்பா எல்லா போர்ஷன்ஸும் கவனிச்சு கேளுங்க, அல்லது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ யூனிட் 4, சேஃப்டி. சேஃப்டினா என்னம்மா? பாதுகாப்பு, அப்படிதானே? நம்மளோட பாதுகாப்பு பற்றி என்னெல்லாம் பாதுகாப்பு இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். learning objectives. As you see, in all lesson we'll have learning objectives. இந்த lesson படிச்சு முடியும் போது, இந்த யூனிட் படிச்சு முடியும் போது what all we'll come to know or understand. Learning objectives: understand the safety measures to avoid accidents. விபத்துகள் வந்து அவாய்ட் பண்றதுக்காக, விபத்துகள் இல்லாம இருக்கிறதுக்காக, அதை தவிர்க்கிறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், சேஃப்டி மெஷர்ஸ். என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். நோ அபவுட் ஃபயர் சேஃப்டி. ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த தீயில இருந்து நம்ம பாதுகாப்பும் முறையை பற்றி நம்ம அறிந்து கொள்ளலாம். நோ அபவுட் ரோட் சேஃப்டி. ரோட் சேஃப்டி அதே மாதிரி தான், ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இப்போ நிறைய நமக்கு ஃப்ரீக்வெண்டா நம்ம கேள்விப்படுறோம், நியூஸ்ல பார்க்குறோம், அப்படிதானே? ஸோ அந்த ரோட் சேஃப்டி எவ்வளவு முக்கியம், ரோட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எவ்வளவு முக்கியம் நம்ம ஃபாலோ பண்றது, அதை பத்தி நமக்கு தெரிய வரும். அண்டர்ஸ்டாண்ட் த வாட்டர் சேஃப்டி.
ஓகே, நீர் பாதுகாப்பு குறித்து புரிந்து கொள்றது. நம்ம எப்படி வாட்டர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்காகவும் நம்ம என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் அதுக்காக எடுத்துக்கணுங்கிறதும் will come to know about the electrical safety. So இந்த 3 topics mainly fire safety, water safety, electrical safety தான் இன்னைக்கு கிளாஸ்ல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். So same page number 158 பார்த்துக்கோங்க. Everyone look into your textbook. Our life is very precious. Have you seen this? ஒரு notice board மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன இந்த இன்ட்ரோடக்டரி பார்ட்ல கிளியரா சொல்ல வராங்கன்றத இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. Our life is very precious and important. அப்படிதானே? நம்ம உயிர், நம்மளோட லைஃப், நம்ம உயிர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிதானே? அது முடிச்சுட்டு தான் எல்லாமே, வேற எல்லாமே ஃபினான்ஷியல் ரீதியான வளர்ச்சியும் சரி, எல்லாம் சரி, நம்ம உயிர் தான் முக்கியம். அதனால தான் இந்த கொரோனா இஷ்யூ டைம்ல இவ்வளோ நாள் ஆனதுக்கு அப்புறமும் கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணாம நீங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறதுக்கே காரணம் என்ன? நமக்கு சேஃப்டி தான் முக்கியம், கேர் தான் முக்கியம். அப்படிதானே? அதுக்கு மேல வந்து இப்போ படிக்கிறது, அஃப்கோர்ஸ் படிக்கிறதும் முக்கியம் தான். அதனால தான் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இவ்வளோ டீட்டெயிலிங்கா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க எந்த இதுவும் டச் போகக்கூடாம விடாம நீங்க படிக்கணும், எழுதணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆன்லைன் கிளாஸ். பிளஸ் இந்த சிலபஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் எடுக்கிறது. பட் அது எல்லாத்தையும் விட இம்பார்ட்டன்ட் என்னதுமா? நீங்க சேஃபா நம்ம வீட்ல இருக்கணும். இந்த அன்சேஃப் சிச்சுவேஷன்ல வீட்ல இருந்து வெளியே வர்றது, ஆல்வேஸ் வந்து மாஸ்க் போட்டுட்டு எனி டைம் ஹேண்ட் வாஷ் 20 செகண்ட்ஸ் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி ஒவ்வொரு இதுவும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்கூல் வரும்போது ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நம்ம கொரோனாங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ, சின்ன இஷ்யூ, அதை பத்தி டீட்டெயிலிங்கா போனா இன்னும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நான் போகல. ஸோ சேஃப்டி, நம்மளோட லைஃப் அண்ட் சேஃப்டி தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ப்ரெஷியஸ், அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே, ஆக்சிடென்ட்ஸ் மே அக்கர் அட் ஹோம், ஸ்கூல், ஆன் த ரோட், அட் எனி பிளேசஸ். நம்ம எதிர்பாராம நடக்கிறது தான் ஆக்சிடென்ட். அப்படிதானே? எங்க சின்ன ஆக்சிடென்ட்ஸா இருக்கலாம், மைனரா இருக்கலாம், மேஜர்ஸா இருக்கலாம், எனி ஆக்சிடென்ட்ஸ் எங்க வேணா விபரீதமா நமக்கு ஃபார்ச்சுனேட் இல்லாம அன்பார்ச்சுனேட்டா நடக்கிறது தான் ஆக்சிடென்ட்ஸ். அப்படிதானே? எதிர்பாராத விதமா நடக்கிறது தான் ஆக்சிடென்ட்ஸ். அது எங்க வேணா நடக்கலாம், ஹோமா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், ரோட்ல இருக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு காஷியஸா ப்ரிவென்டிவ் செக்யூர்ட் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும். காஷியஸ்னா என்ன? we should be aware about that, we should be cautious. முன்னெச்சரிக்கையா நம்மள டேஞ்சர்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்மள என்ன, we should streamline. Am I right? So we have to be cautious to protect ourselves from dangers. பலவிதமான டேஞ்சர்ஸ்ல இருந்து நம்மள காக்கணும்னா we have to take so many safety measures and precautionary measures. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம மேற்கொள்ளணும். Okay, we can be safe by knowing the safety measures and following them. அந்த safety measures பத்தி நம்ம இந்த லெசன்ல படிக்க போறோம். அந்த safety measures பத்தி தெரிஞ்சோம்னா நம்ம சேஃபா பத்திரமா இருக்கலாம். அப்படிதானே? ஸோ சேஃபரா இருக்கலாம், நம்ம பாதுகாப்பா இருந்துக்கலாம். நமக்கு அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பாதுகாப்பா நம்ம இருந்துக்கலாம். So reasons for danger or accident. திடீர்னு நடக்கக்கூடிய விபத்திற்கான காரணிகள் என்னவா இருக்கும், ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்ன்றது இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். Everyone turn to page number 159. 159 ஓபன் பண்ணுங்க. See, these are the reasons for accidents. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? haste or urgency. haste or urgencyனா என்ன? அவசரம். ஹேஸ்ட்னா அந்த அவசரத்துல அர்ஜென்டா அப்படி பண்ணணும், முடிச்சிடணும், இங்க சீக்கிரம் போயிடணும்பா அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்பீடா கார் ஓட்டுறது, அவசரமா வந்து என்ன ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போது அந்த அவசரத்துல ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ், விபத்திற்கள் ஏதாவது நடக்கலாம் இல்லையா? நெக்ஸ்ட், கேர்லெஸ்னஸ் ஆர் நெக்லிஜென்ஸ். கவனக்குறைவு, நம்ம கவனம் இல்லாம இருக்கிறது, கேர்லெஸ்ஸா இருக்கிறது. ஸோ அந்த கேர்லெஸ்னஸ்னால ஏதாவது ஃபோன் ஏதோ சார்ஜ் போட்டுட்டோம்,
வந்து ஃபோன் வந்து ஓவர் சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போல்லாம் ஃபோன்ஸ் அப்படி கிடையாது. முன்னாடி ஃபோன்ஸ் எல்லாம் என்ன, திடீர்னு அந்த ஓவர் சார்ஜ் ஆகும்போது கம்ப்ளீட்டா வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அது வந்து ஃபோன் வந்து இதாயிடும். இப்போ அந்த செல்ஃப் கண்ட்ரோலர் மோட் எல்லாம் வந்து ஃபோன்ல இன்பில்ட்டா இருக்கு. அதே மாதிரி கவனம் இல்லாம ஈர கையாலே வந்து லைட்ல சுவிட்ச்ல கை வைக்கிறது, குறைவா வந்து ரோட்ல நடந்து போறது, இது எல்லாமே காரணம். லேக் ஆஃப் அவேர்னஸ். அவேர்னஸ் என்ன, விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது. விழிப்புணர்வுனா இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்றதுக்குள்ள முன்னாடி நமக்கு இன்னென்ன, நம்ம ஈர கையால வந்து சுவிட்ச் தொடக்கூடாது, நம்ம மின் கம்பங்கள் பக்கத்துல போய் மின்சார கம்பங்கள் பக்கத்துல போய் நிக்க கூடாது, விளையாடக்கூடாது, மழை டைம்ல வந்து வெளியே போகக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா. வாட்டர் சேஃப்டி இதெல்லாம் பத்தி நம்ம படிப்போம். ஸோ அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு, நமக்கு இதை பத்தி தெரியலைன்னா அது பண்ணக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ட்டா வந்து பைக் ஓட்டிட்டு போவாங்க, சிக்னல்ஸ் எல்லாம் வந்து மதிக்காம, அந்த அவேர்னஸே கிடையாது, எப்படியோ போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட கொரோனா இஷ்யூ நமக்கு நடந்துட்டே இருக்கு இல்லையா. மாஸ்க் இல்லாம, அவேர்னஸும் இல்லாம, மாஸ்க்கும் இல்லாம, எதுவும் இல்லாம அப்படியே டிராவல் பண்றது சரியா தப்பா? தப்பு, அப்படிதானே. மாஸ்க் போட சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இன்டிஃபரன்ஸ் ஆர் கண்டெம்ட். அடுத்த பாயிண்ட் என்ன, இன்டிஃபரன்ஸ் ஆர் கண்டெம்ட். வாட் யூ மீன் பை தட்? வெறுப்பு. ஏதோ ஒரு இதுல செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி செய்யறது, அதை பிடிக்காமலே, அந்த விஷயத்த பிடிக்காமலே செஞ்சு அதுக்கு ஏதான விபரீதமான விபத்துக்கள் நமக்கு நடக்கும். வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ். வாட் யூ மீன் பை வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ்? விதிகளை மீறுதல். டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணாம வந்து ரோட்ல போறது, பெடஸ்ட்ரியன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம நடக்கிறது, எப்படியாவது ரோட்ஸ் கிராஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது விபத்துக்கள் நிகழலாம். லேக் ஆஃப் ஃபார்மல் ட்ரைனிங். ஃபார்மல் ட்ரைனிங், முறையான பயிற்சி இல்லாம நம்ம ஏதோ செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணியில நீச்சல் அடிக்கிறதுக்கு நீங்க போறீங்க, முறையா நீங்க கத்துக்கல, ரொம்ப ஆழமான, இப்ப ஸ்விம்மிங் பூல்னா உங்களுக்கு தெரியும், நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்களுக்கு, நீச்சல் நல்லா வந்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், அந்த மாதிரி சின்னதா நல்லா தெரியறவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் பண்ண பரவாயில்ல. ஆனா ஆழமான இடங்கள்ல போய், இப்ப நம்ம எவ்வளவு நியூஸ் பாக்குறோம், கடல்ல வந்து குளிச்சு 2 மாணவர்கள் பலியானாங்க, இப்படி எல்லாம். சோ அந்த கரெக்டான ட்ரைனிங் இல்லாம நம்ம எப்படியோ சும்மா ஜாலிக்காக போய் குளிக்கிறது, கடலுக்கு போறது, ஆழமான குளத்துல ஏதாவது போய் குளிக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்? எனிதிங் கேன் ஹேப்பன். இது ஜென்ரலி யாருக்கு வேணாலும், இது நமக்கு பர்சனலா எடுத்துக்க கூடாது. இது ஜென்ரலி நமக்கு லைஃப்ல நம்ம நிறைய நியூஸ் படிக்கிறோம், பாக்குறோம், நியூஸ் கேட்கிறோம் இத பத்தி. சோ நம்ம ஜென்ரலாவே எப்படி நம்ம இருக்கணும், ஒரு விஷயம் தெரியாதுன்னா அதை நம்ம செய்யவே கூடாது. தெரியாதுன்னா அதை கத்துக்கிட்டு கரெக்டான பயிற்சி எடுத்துட்டு தான் யூ ஹாவ் டு. இஃப் யூ நோ வெல் டு ஸ்விம் இன் even in deeper places, only then you have to go for that with confidently. Otherwise you shouldn't. புரிஞ்சுதா? ஸோ அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல போகக்கூடாது. அண்ட் அந்த முறையான பயிற்சி, அந்த ஃபார்மல் ட்ரைனிங் எடுத்துக்காம யூ ஷுடன்ட் கோ. நெக்ஸ்ட், நாட் ஃபாலோயிங் சேஃப்டி மெஷர்ஸ். கரெக்டான என்ன பாதுகாப்பு விதிமுறைகள், நடவடிக்கைகளை கரெக்டா பின்பற்றாம இருக்கிறது, கரெக்டா ஃபாலோ பண்ணாம இருக்கிறது. கண்டிப்பா சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணும். இப்படி செஞ்சு இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் இருக்குன்னா அப்ப அப்படிதான் செய்யணும். இப்ப ஃபயர் ஆக்சிடென்ட் இப்படி நடந்துடுச்சு, அப்ப நம்ம உடனடி என்ன மெஷர் அதுக்கு எடுத்துக்கலாம், அது உடனடி எப்படி கிளீன் ஆக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு அதை வந்து முறையா ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், கேஸ் லீக் ஆயிடுச்சு, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உடனே போய் விண்டோஸ் எல்லாமே ஓபன் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஓட அந்த நாபை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நம்ம மேற்கொள்ளாம இருந்தா ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிகழலாம். புரிஞ்சுதா? ஸோ எல்லா சேஃப்டி மெஷர்ஸ், இவ்வளோ ரீசன்ஸ் தான் காரணம். இதுல ஒரு ரீசன்ஸ் கொஸ்டின் ஆன்சர் பின்னாடி இருக்கு. ஸோ ப்ராப்பரா ஹேஸ்ட் ஆர் அர்ஜென்சி, அவசரம், கேர்லெஸ்னஸ் ஆர் நெக்லிஜென்ஸ். கேர்லெஸ்னஸ்னாலே கவனக்குறைவு. தென் லேக் ஆஃப் அவேர்னஸ், விழிப்புணர்வு இன்மை. இன்டிஃபரன்ஸ் ஆர் கண்டெம்ட், வெறுப்பு. வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ், விதிகளை மீறுதல். லேக் ஆஃப் ஃபார்மல் ட்ரைனிங், முறையான பயிற்சி எடுக்காம இருக்கிறது. நாட் ஃபாலோயிங் சேஃப்டி மெஷர்ஸ், பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்காம இருக்கிறது.
புரிஞ்சுதா? இவ்வளவு அது வந்து மேற்கொள்ளாம இருக்கிறது இது இவ்வளவும் வந்து ரீசன்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும் அப்படி நான் சொல்லல. நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம். மேபி நம்ம லக்ல நம்ம வந்து இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணாம இருந்தாலும் நமக்கு நடக்காம இருந்திருக்கலாம் இவ்வளவு நாள். பட் நமக்கு இதை பத்தி ஒன்ஸ் தெரிய வரும்போது we should take necessary steps and we should ஒரு பயத்தோட தான் நெருங்கணும். தீயோடையோ தண்ணியோடையோ நம்ம பஞ்சபூதங்கள் கூட விளையாடும் போதும் நம்ம தீயோடையோ தண்ணியோடையோ விளையாடும் போதும் we should be கேர்ஃபுல் காஷியஸா அந்த சேஃப்டி ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் நம்ம பண்ணணும். ஓகே, ரொம்ப அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இந்த லெசன் நீங்க படிக்கிறத விட முக்கியம். படிக்கிறது அஃப்கோர்ஸ் முக்கியம், ஆனா அதை விட முக்கியம் இது உங்க லைஃப்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். கண்டிப்பா இதை அப்ளை பண்ணி நம்ம வாழ்க்கைய சேஃப் அண்ட் செக்யூர்டா நீங்க எப்பவுமே பார்த்துக்கணும். புரியுதா? ஆஸ் கிட்ஸ், if you build up these kinds of habits, it will help you even when you go heights also, it will help you. Have you understood? You should be careful in each and every instance. You have to be careful, and you should be cautious on each and everything what you're handling. Have you understood, students? Okay, now in your lives, the same page தான், page 159, அதே பேஜ்ல கீழே தான் இருக்கு. In our lives there are accidents caused by fire, water, electricity, vehicles, toxic organisms, sharp weapons and glassware, pesticides and so on. இந்த மாதிரி நிறைய விஷயங்களால நமக்கு விபத்துக்கள் ஏற்படலாம். நம்ம லைஃப்ல ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிகழலாம். என்னெல்லாம்? ஃபயர், தீ, வாட்டர் தண்ணி, உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிசிட்டி மின்சாரம், வெஹிக்கிள்ஸ்னு சொல்லக்கூடாது, அது தப்பு, வியக்கிள்ஸ். ரிப்பீட், வியக்கிள்ஸ். ஓகே, ஸோ இந்த வியக்கிள்ஸ்னால வண்டிகளால் நம்ம நடந்து போவோம், வந்து வண்டி தட்டும், அப்படிதானே? இல்லை வந்து ஏதாவது ஸ்பீடா வந்துட்டாங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ வியக்கிள்ஸ்னால. டாக்ஸிக் ஆர்கானிசம்ஸ். what do you mean by toxic? டாக்ஸிக்னா விஷம். விஷப்பூச்சிகளோ விஷமுள்ள உயிரினங்களோ. விஷ உயிரினங்களால நமக்கு என்ன ஆபத்துகள், ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படலாம். அண்ட் ஷார்ப் வெப்பன்ஸ், கூர்மையான ஆயுதங்கள். அப்படிதானே? கத்தி வச்சு விளையாடாத வீட்டுல சொல்லுவாங்களா, அதுதான் கிளாஸ்வேர். இந்த குப்பி, கண்ணாடி குப்பிகள், கண்ணாடி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ். நம்ம தண்ணி குடிக்கிற கிளாஸா இருக்கலாம், கிளாஸ் பவுல்ஸா இருக்கலாம், மிரர்ஸா இருக்கலாம். ஸோ அந்த கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ்னாலையும் நமக்கு ஒரு சில கை வந்து முறியலாம், என்ன வேணா நடக்கலாம். அப்படிதானே? கையில இருந்து கீழே விழுந்து அது வந்து காலில் குத்தலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்கலாம். பெஸ்டிசைட்ஸ்னா பூச்சிக்கொல்லிகள். ஸோ பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே டாக்ஸிக் தான், விஷத்தன்மை உள்ளது. ஸோ அந்த பெஸ்டிசைட்ஸை வந்து நம்ம தவறுதலா மிஸ்ஸிங்கா எடுத்து நம்ம எதுவும் ஸ்மெல் பண்ணி பார்க்கவோ குடிக்கவோ அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஸோ பூச்சிக்கொல்லிகள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு ஆக்சிடென்ட்ஸ், விபத்துக்கள் நேரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த யூனிட்ல டீட்டெயில்டா படிக்க போறோம். இந்த டைம் நான் இந்த கிளாஸ்ல இந்த 3 மட்டும்தான், ஃபயர், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி பத்தி மட்டும்தான் நம்ம படிக்க போறோம். அது இல்லாம வியக்கிள்ஸ், வண்டிகள், டாக்ஸிக் ஆர்கானிசம்ஸ். இந்த டாக்ஸிக் ஆர்கானிசம்ஸ் என்னன்னு பாருங்க. இது வந்து சென்டிபீட்னு சொல்லுவாங்க, பூரான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். பாம்பு, யூ நோ ஆல்ரெடி. ஸ்னேக். திஸ் இஸ் ஸ்கார்பியான். தேல் சொல்லுவோம் இல்லையா, அதான் ஸ்கார்பியான். அண்ட் பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லிகள். நான் சொன்ன மாதிரி அதுல டாக்ஸிக் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும், விஷம். அது வந்து குடிக்கவோ இந்த மோந்து பார்க்கவோ எதுவும் கூடாது. ஷார்ப்பா இருக்கக்கூடிய நைஃப்ஸ், கட்லரிஸ் அந்த மாதிரி. அண்ட் கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ், கண்ணாடி குப்பிகள் அந்த மாதிரி கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் எதுனாலும் we should be very careful. Have you understood, ma? So turn on to the next page. So today we are going to see these 3 topics: fire safety, water safety and electricity safety. What is fire safety அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். What is fire safety? ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் எப்படி நிகழுது, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ், ஆர் என்ன மாதிரி நம்ம
மிஸ்ஸிங்கா இருந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் இல்லாம கவனக்குறைவுனால என்னென்ன ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிகழலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபயர் பத்தி என்ன அப்படின்ற இந்த ஃபயர் சேஃப்டியில ஃபயர்னா என்ன, தீனா என்னன்னு சொல்லியிருக்காங்க. தீனா என்னம்மா? தீ எப்படி மனுஷன், அதாவது கடவுள் தான் அந்த ஃபயர் அந்த மாதிரி எல்லாம் படைச்சது. நீர்னாலும் நிலைகள்னாலும் தீனாலும் கடவுள் தான் படைச்சது. ஆனா மனுஷன் தான் அந்த என்ன கல்லும் கல்லும் உரசி பார்த்தா ஃபயர் வந்து உருவாகும்னு ஃபர்ஸ்ட் வந்து அத டிஸ்கவர் பண்ணது மனுஷன் தான். அப்படிதானே? அதை வந்து கண்டுபிடிச்சது மனுஷன் தான். அந்த ஃபயருங்கிறது கடவுள் உருவாக்கி இருந்தாலும் மனுஷன் அதை எப்படி வந்து தீயை வந்து உருவாக்கலாம். கல்லும் கல்லும் உரசி பார்க்கும்போது அந்த ஃப்ரிக்ஷன்னால உராய்வுனால தீ உருவாயிருக்கு. ஸோ ஃபயர் இஸ் மேன்ஸ் மார்வலஸ் கிரியேஷன். அது மார்வலஸ் கிரியேஷன்னு சொல்ல முடியாது. God only created fire. Anything and everything in this world is created by God only. So man's creationன்றதை விட மனுஷன் அதை கண்டுபிடிச்சான், அவ்வளவுதான். Fire can create and destroy things. தீயினால பொருட்கள் வந்து உருவாக்கவும் முடியும், டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியும். உருவாக்க எப்படி முடியும்னா, நான் இப்போ சொல்றேன், அந்த தீயில தான் இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணும்போது, ஜுவல்லரி எல்லாம் பண்ணும்போது அந்த தீயில தான் உருவாக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த டாபிக் போனா பெருசா இருக்கும். ஸோ ஃபயர் கேன் கிரியேட் அண்ட் டிஸ்ட்ராய் திங்ஸ். உருவாக்கவும் முடியும், அழிக்க முடியும். ஆக்கவும் அழிக்கவும் முடியும். ஃபயருக்கு சக்தி அதுதான். Fire is used in many ways in our daily life. We should handle it carefully. நம்ம ஃபயர் வந்து நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய விதத்துல யூஸ் பண்றோம், அப்படிதானேம்மா? ஸ்டோவ் வந்து பத்த வைக்கணும்னா யூ நீட் அ ஃபயர். am I right? of course கேஸ் இருந்தாதான் அந்த ஃபயர் இருக்கும். முன்னாடி எல்லாம் அடுப்பு பத்த வைக்கும் போது you need to fire the sticks and all those things only then அந்த அடுப்பு வந்து தீ பத்தி you can cook something. and நிறைய விஷயங்கள், ஏதாவது பொருட்களை வந்து எரிக்கணும், அந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல ஃபயர் வந்து பல விதத்துல நம்ம யூஸ் பண்றோம், அப்படிதானே? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, we should handle it carefully. அதனாலயே நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, now the reasons for fire accidents. What are the reasons for how the fire accident may occur? அந்த மாதிரி என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்றது. Fire accidents can occur in the following ways. You can see in your book beautiful pictures வந்து கரெக்டா கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. crackers and explosives. நம்ம கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிப்போம்ல, தீபாவளி வரும்போது. இப்பதான் தீபாவளி பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் வெடிச்சிருப்பீங்க, அப்படிதானே வீட்ல எல்லாம். ஸோ கிராக்கர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ், இதனால வந்து மேபி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ். ஏன்னா நமக்கு அந்த கரெக்டான வேஸ் நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்ட் சேஃப்டி மெஷர்ல நம்ம வச்சு வெடிக்கலைன்னா பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கான பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், ஐ ரிப்பீட் அகெயின், பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட், இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இழுக்கும். எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் நிறைய இருக்கு. அது நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அதாவது நமக்கு லீக்கேஜ், மின் கசிவுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இது ஏதாவது அந்த ஷாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஷாக்கா இருக்கும்போது இஃப் யூ see that picture you can see அந்த ஷாக்னு வச்சுக்கோங்க. அதுதான் அதாவது கரெக்டா அதை சொல்ல போனா ஷார்ட் சர்க்கியூட் எதுனாலனா அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எண்ட் வந்து தனியா தான் இருக்கணும், ஃபேசஸ். ஸோ அது வந்து சேரும்போது தான் அந்த மின் கசிவு, லீக்கேஜ் அல்லது ஷார்ட் சர்க்கியூட்டுங்கிறது நடக்கும். ஸோ அந்த லீக்கேஜ்னாலோ அந்த ஷாக்னாலோ ஏற்படக்கூடிய விபத்துக்கள், அதாவது மின் லீக்கேஜ் ப்ராப்பரா வந்து குறைந்த மின்னழுத்தம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், இந்த வோல்டேஜோட சேஞ்ச் அண்ட் ஷிஃப்ட், இதனால எல்லாம் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் அண்ட் அந்த மெயின்லி என்ன, அந்த மின் கசிவு, லீக்கேஜ் ஆஃப் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால மேபி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஏற்படலாம். நம்ம வந்து இப்போ பிளக் பாயிண்ட்ல நம்ம வந்து அந்த பிளக்கை எடுத்து சொருகும் போது ஒரு சின்ன ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ஏதாவது லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் டைம்ல வந்து திடீர்னு ஃபியூஸ் ஆகும், அது டக்குன்னு வந்து லைட் அப் ஆயிடும், இதே வந்து அந்த டிவைஸே வந்து எரிஞ்சிரும், பார்த்துருக்கீங்களா? அந்த திடீர்னு நமக்கு மெயின்ல அந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த
இது இருந்ததுன்னா நமக்கு என்ன ஸ்டெபிலைசிங் வோல்டேஜ் இருந்த ஸ்டெபிலைசர்ஸ், வி காட் ஸ்டெபிலைசர்ஸ் இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டெபிலைசர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் அந்த டிவைஸ் வந்து தாக்கு பிடிக்கும். மற்றபடி ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ரொம்ப ஷிஃப்ட் ஆச்சு, மழை நேரங்கள்ல எல்லாம் நிறைய நடக்கும். பயங்கர மின்னல் அடிக்கும், இந்த பவர் எல்லாம் இழுத்துட்டு போகும், டோட்டலி எல்லாம் ஃபியூஸ் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்லம்மா. அதெல்லாம் தான் அது எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் தட் ஷார்ட் சர்க்யூட். மின் கசிவு மெயின்லி. ஓகே, லீக்கேஜ் ஆஃப் கரண்ட் ஆர் லீக்கேஜ் ஆஃப் பவர், அதுதான். தென் லீக்கேஜ் இன் கேஸ் சிலிண்டர்ஸ். இது நீங்க நிறைய படங்கள்ல டிவிலே பார்த்துருப்பீங்க. கேஸ் வந்து லீக் ஆகும், திடீர்னு கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து போடுவாங்க, இல்ல கேஸ் லீக் ஆகி வந்து அந்த இடத்துல சின்னதா ஒரு ஃபயர் ஆகும் போதே திடீர்னு வெடிச்சு செதறும், இதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அதுதான். ஓகே, அந்த லீக்கேஜ் இன் கேஸ் சிலிண்டர்ஸ் அதுதான் மெயின், எரிவாயு கசிவு. ஓகே, தென் ஹைலி இன்ஃப்ளேமபிள் திங்ஸ். இது வந்து நம்ம சேஃபா வச்சுக்கலன்னா வந்து பிக் எக்ஸ்ப்ளோஷன்ஸே நடக்க சான்சஸ் இருக்கு, பிக் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸே நடக்க சான்சஸ் இருக்கு. நான் வந்து இது பயமுறுத்துறதுக்காக சொல்லி கொடுக்கல, இதோட சீரியஸ்னஸ் எவ்வளவுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். புரியுதா? இந்த தேவையில்லாம இந்த தீ கூட விளையாடுறது, தேவையில்லாம வந்து மெழுகுவத்தி எல்லாம் இப்போ வந்து மெழுகுவத்தி வைப்பாங்களா என்னமோ தெரியல. முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளைங்க இந்த மெழுகுவத்தி வச்சாலே அந்த தீய வந்து தொட்டு பார்க்கணும்னு நினைக்கிறது, தீ கூட விளையாடுறது, மேட்ச் பாக்ஸ் வச்சு விளையாடுறது. இந்த மாதிரி எதுவுமே பண்ணவே கூடாது. நீங்க பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. கேஸ்ல இருந்து சூடா ஏதாவது ஒண்ணு தோசை ஊத்துறாங்க, அல்ல வந்து பிரெட் ஏதாவது வந்து சூடு பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே டக்குன்னு கை வச்சு எடுப்பீங்களா? அப்படி எதுவும் தொடக்கூடாது. அதாவது ஹீட்டா இருக்கிற வெசல்ஸ் எல்லாம் வந்து கேஸ் ஸ்டோவ் மேல இருந்ததுன்னா அதை வந்து உடனே எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி சேஃபா இருக்கணும். புரிஞ்சுதா? You should be very very safe. When it comes to fire, you can't expect things to happen in the way you think. ஓகே, ஸோ நம்ம நினைச்சது மாதிரி தான் மூவ் ஆன் ஆகும், நம்ம இந்த எந்த விஷயத்துலையும் சொல்ல முடியாது. அதனால யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இந்த ஹைலி இன்ஃப்ளேமபிள் திங்ஸ்னா என்ன? கேஸ் இருக்கலாம், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் லைக் டீசல், பெட்ரோல், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெட்ரோல் அடிக்க போவோம்ல, டீசல் அடிக்க, வண்டிக்கு பெட்ரோல் எல்லாம் அடிக்க போகும்போது அங்க ரொம்ப கேர்ஃபுல்லா, அங்க எல்லாம் வந்து தீயெல்லாம் பத்த வைக்க கூடாது. அங்க மேட்ச் பாக்ஸ் எல்லாம் வந்து அங்க வந்து ஏதாவது மேட்ச் பாக்ஸ் பத்த வைக்கிறது அது மாதிரி எதுவுமே செய்யவே கூடாது. அது வந்து we can't expect things to happen in the way we think. as I say always, இது வந்து நம்ம நினைக்கிறது மாதிரி மூவ் ஆனே ஆகாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல. பின்னாடி இந்த நிறைய வண்டிகள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கேஸ் எல்லாம் இருக்குல்லம்மா, இந்த சிலிண்டர்ஸ், கேஸ் சிலிண்டர்ஸ் கொண்டு போற வண்டியில எல்லாம் ஹைலி இன்ஃப்ளேமபிள் எழுதி வச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஹைலி இன்ஃப்ளேமபிள். இது வாசிச்சு பாருங்க. இனிமே பாருங்க, நீங்க போற வண்டி பின்னாடி எல்லாம் பெருசா ஹைலி இன்ஃப்ளேமபிள். ஏன்னா உள்ள வந்து பெட்ரோலா இருக்கலாம், அல்லது டீசலா இருக்கலாம், அல்லது சீக்கிரமா எரியக்கூடிய ஏதாவது கேஸ் இது இருக்கலாம், நேச்சுரல் கேஸ், கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ், இந்த மாதிரி எந்த கேரியர்ஸ் வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வியக்கிள்ஸ் முன்னாடி அந்த மாதிரி கொண்டு போற ஷிஃப்ட் பண்ணக்கூடிய வண்டிகள் போகும்போது நம்ம கேர்ஃபுல்லா, நல்ல மாதிரி தெரிஞ்சவங்க, ஓட்ட தெரிஞ்சவங்க டிரைவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி அந்த வண்டிக்கு ரொம்ப பக்கத்துல போய் ஓட்ட மாட்டாங்க. அப்படியே ஓவர்டேக் பண்ற மாதிரி எல்லாம் போக மாட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இடம் விட்டு தான் ஓட்டுவாங்க. அப்படிதான் நம்ம இருக்கணும் கண்டிப்பா. புரிஞ்சுதா? ஸோ இந்த ஹைலி இன்ஃப்ளேமபிள்னா என்ன? சீக்கிரமா எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய அந்த பொருட்களை தான் அந்த பெட்ரோல், டீசல் எல்லாமே. சீக்கிரம் ஒரு சின்ன ஸ்பார்க் போதும், அப்படியே அந்த இடமே பத்தி எரியும். புரிஞ்சுதா? பெட்ரோல் அங்க கீழே தான் ஊத்தணும். அப்ப கொஞ்சம் மேல வச்சுட்டு கொஞ்சம்னா கொஞ்சம் உங்க வயிற்றுக்கு மேல வச்சு இப்ப நம்ம தீ பத்தினா என்ன ஆகும்னு வச்சா அந்த இடமே வந்து ஃபயர் ஆகும். ஏன்னா பெட்ரோல் வந்து ஒரு விதமான வேப்பர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த வேப்பர் வந்து அந்த இடத்துல, அந்த அட்மாஸ்பியர்ல பறந்து நிற்கும். நம்ம கீழே நிறைய பெட்ரோல் சிந்திடுச்சு அப்படின்னா அந்த வேப்பர் வந்து அந்த பெட்ரோலோட வேப்பர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த வேப்பர்னாலே நம்ம அந்த சின்ன ஸ்பார்க் இருந்தா அந்த இடமே பத்திட்டு எரியும். புரிஞ்சுதா? அதனாலதான் ஒரு சில படங்கள்ல எல்லாம் பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவாங்க. அப்படி அது வந்து சும்மா விளையாட்டெல்லாம் காட்ட முடியாது. அது அப்படியே நம்ம அந்த மேட்ச் பாக்ஸ் அந்த இடத்துல வச்சு கொளுத்தினாலே ஆட்டோமேட்டிக்கலி யாரு கொளுத்துனாங்களோ அவங்களும் சேர்ந்து எறிவாங்க. அந்த அளவுக்கு அது வந்து பவர்ஃபுல் பெட்ரோல் எல்லாம். புரிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரி
எளிதில் தீ பிடிக்கக்கூடிய பெட்ரோல் ஆகட்டும், கேஸா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா அத சேஃபரா தான் ஹேண்டில் பண்ணணும். இவ்வளோ டீட்டெயிலா திருப்பி ஏன் சொல்லி கொடுக்குறேன்? ஏன்னா அது நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த கட்டத்துக்கு சேஞ்ச் ஆனாலும், பெரியவங்க ஆனாலும், இன்னும் கொஞ்சம் பெரியவங்க ஆனீங்க, 10th படிக்கிறீங்க, 12th படிக்கிறீங்க, லாஸ்ட் தாத்தா ஆகும்போது கூட அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தான் திருப்பி சொல்லி கொடுக்குறது. அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் சொல்லலை. ஃபாலோ பண்ணா நல்லது. ஃபாலோ பண்ணணும். பண்றவங்க தான் குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட், precautions for fire safety. What are the precautions? Precautionsனா என்ன? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். என்னெல்லாம் precautions நம்ம பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, how does the fire ஃபாரஸ்ட் ஃபயர் அக்வர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எப்படி வந்து காட்டுல எல்லாம் தீ பிடிக்கும்? சின்ன ஒரு ஸ்பார்க் போதும். ஏன்னா பெருசா காட்டுல வந்து மரங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படி டென்சரா வளர்ந்துட்டு இருக்கு, அப்படிதானே? சேர்ந்து மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் சேர்ந்து வாழுது. சோ ஒரு சின்ன இலை வந்து பத்திட்டு எரிஞ்சாலே போதும், ஒரு சின்ன கரி இலை வந்து பத்தினாலே போதும், அந்த மொத்த காடே. அமேசான் ஃபயர் ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஸ்திரேலியால நியூஸ்ல பாத்தீங்களா? ஸோ அமேசான் ஒரு பெரிய அடர்ந்த காடு இருக்கு. ஸோ அங்க வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து. ஸோ இந்த மாதிரி காடுகள்ல, குறுங்காடுகள்ல சரி, ஜங்கிள்ஸ்லயும் சரி, காடுகள்லயும் சரி, ஃபாரஸ்ட்லயும் சரி, ஃபயர் பத்திட்டு எரிஞ்சுன்னா அந்த இடம் காலின்னு மட்டும் இல்ல, அங்க வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அட் த வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்க்ட், அப்படிதானே? அது வந்து உயிரினங்கள் எதுவுமே வந்து மிஞ்சாது, அதுவும் சேர்ந்துதான் தீயில கருகிடும், அப்படிதானே? அந்த என்டையர் பிளேஸும், ஒரு கிட்டத்தட்ட அந்த என்டையர் வாஸ்ட் ஏரியாவுமே பத்திட்டு எரியும். ஒரு சின்ன ஸ்பார்க் போதும், புரியுதா? சோ அது வந்து எதுனாலே நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மின்னல் வந்து திடீர்னு தாக்கி அப்படி வந்து எரியலாம். யாராவது தவறுதலா ஒரு சின்ன ஸ்பார்க், அதாவது ஒரு மேட்ச் பாக்ஸ் வத்தி குச்சி துண்டையோ ஏதாவது போட்டுட்டாங்க, அப்படி தவறுதலா போட்டுட்டாங்க, அப்ப கூட எரியும். அல்லது மரமும் உரசி, அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கைக்கு வந்து கெடுதல் செய்யவே கூடாது. ஏன்னா மனுஷனுக்கு தான் அது தவறா நடக்கும். அது இயற்கைக்கு நம்ம கெடுதல் செஞ்சா அந்த பொல்யூஷன் வந்து மனுஷனை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ we should never spoil or pollute our environment, because that is the savior for our lives entirely. நம்ம நேச்சர், இயற்கையை டிபெண்ட் பண்ணி தான், இயற்கையை சார்ந்து, இயற்கையை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வாழ்றோம். ஸோ அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயரோ டெஃபாரஸ்டேஷனோ எதுவுமே நம்ம பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ அந்த காடுகள் ஏன் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்ல இது நடக்கும்னா, மின்னலா இருக்கலாம், இல்ல மனுஷனோட அந்த ஒரு கேர்லெஸ்னஸ்னால நடக்கலாம், மிஸ்டேக்னால நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ரீசன்ஸும் இருக்கு. ஓகே, now precautions. What do you mean by precautions? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இங்க பாருங்கம்மா, இந்த precautionary ஸ்டெப்புக்கு இந்த பிள்ளை என்ன பண்றாங்கன்னு. இந்த பொண்ணு என்ன பண்றாங்க, அந்த ஃபயர் ஆகுற ஏரியால she's carrying a fire extinguisher. Have you seen this fire extinguisher? நம்ம ஸ்கூல்ல பாத்திருக்கீங்களா? ஆஃபீஸ் ரூம்குள்ள ஒரு ஸ்கூல்ல சின்னதா ரெட் கலர்ல ஒண்ணு மாட்டிருக்கும், பாத்திருக்கீங்களா? வெளியே பாத்திருக்கீங்களா? ஸ்கூலுக்கு கொஞ்சம் வெளியே பாத்திருக்கீங்களா? ஸோ அதுதான் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், தீ அணைப்பு கருவி. இதெல்லாம் நம்ம அந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி, அந்த ஃபயர் என்ஜினியர்ஸ் எல்லாம் படிச்சோம் இல்லம்மா, இந்த அவர் ஃப்ரெண்ட்ஸ் சாப்டர்ல படிச்சோம்ல, அதுல அவங்க எல்லாம் இம்முனார்மஸா யூஸ் பண்ணுவாங்க. இதுல இருந்து ஒரு விதமான கேஸ் லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து, ஒரு வாயு மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியேறும். ஸோ அந்த வாயு வந்து, அந்த கேஸ் வந்து தீய சீக்கிரமா அணைக்கும். அதுதான் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். ஸோ அது நம்ம ஆன் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, அதுல இருந்து ஒரு விதமான கேஸ் வந்து வெளியேறும். ஸோ அந்த கேஸ் வந்து அந்த பெரிய தீ பிடிச்சிட்டு இருக்க அந்த ஏரியாவை அப்படியே அணைச்சிரும். ஓகே, ஸோ அதுதான். இப்போ ப்ரிகாஷன்ஸ் என்னென்னு பாருங்க. we should handle the highly inflammable things carefully. ஹைலி இன்ஃப்ளேமபிள் திங்ஸ்னா என்ன? இப்பதான் சொல்லி முடிச்சேன், பெட்ரோல், டீசல். அதுதான், அதை நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம். அந்த பாயிண்ட் ஆல்ரெடி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணப்பவே சொல்லி கொடுத்தாச்சு. the person who cooks can wear cotton clothes. some types of clothes can easily catch fire. இப்போ இந்த சிந்தட்டிக், அந்த
அந்த குழு குழுன்னு இருக்கும்ல சில சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னு சொல்லுவாங்க, குழு குழுன்னு நைலான் கிளாத்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, வீட்டில் கேட்டு பாருங்க. அதெல்லாம் சீக்கிரமா அந்த குழு குழுவா இருக்கிற துணியெல்லாம் சீக்கிரமா ஃபயர் பத்தும். அப்படி கேட்டிங்கன்னா நீங்க காட்டன் மட்டும் போட்டுட்டு குக் பண்ணா ஃபயர் பத்தாதான்னா பத்தும், கண்டிப்பா பத்தும். ஆனா நம்ம அந்த நைலான் அந்த மாதிரியான சில்க் நைலான் அந்த மாதிரியான துணிகள்னா சீக்கிரமா பத்தும். புரிஞ்சுதா இப்போ? ஸோ அந்த பருத்தி துணிகள் மெயின்லி அந்த காட்டன் கிளாத்ஸ் வந்து வேர் பண்ண சொல்றாங்க, மெயின்லி குக்கிங் எல்லாம் யூஸ் பண்ணும்போது. ஏன்னா குக்கிங் எல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த அளவுக்கு ஃபயர் இப்படி வந்து இப்போ நம்ம ஆயில் ஏதாவது ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமே ஒழிய எப்பவுமே அது காஷியஸா இருக்க முடியாது இல்லையா? என்ன சொல்றது, எப்பவுமே அந்த ஃபயர் அப்படி படர்ந்து ஏறும் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தா மட்டும்தான் அப்படியெல்லாம் நிகழும். மற்றபடி வந்து ஆக்சிடென்டலி கூட அப்படி நடக்க சான்சஸ் கம்மி. நம்ம கேர்ஃபுல்லா நின்று குக் பண்ணணும். ஸோ குக் பண்ணும்போது மேக்ஸிமம் இஃப் யூ கேன் வேர் cotton clothes, then it is very good. Then we should close the cylinder valve after cooking. If we detect leakage in gas cylinders, we will open the doors and windows to ventilate our house. இந்த பாயிண்ட்டும் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன். நம்ம குக் பண்ணி முடிச்ச உடனே கேஸ் வால்வ், அதாவது இந்த கேஸ் சிலிண்டர் இருக்குல்லம்மா, இந்த சிலிண்டர் இதுல ஒரு வால்வ் இருக்குமா, இதுல ஒரு இந்த கேஸ் சிலிண்டரோட வால்வ் தான் இந்த ஸ்டோவுக்கு வந்து கனெக்டா இருக்கும். அந்த வால்வை வந்து நம்ம மொத்தமாவே ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும், போய் பாருங்க, வீட்டுக்குள்ள போய் பார்க்கணும். பார்க்கும்போது நீங்க உங்க இஷ்டத்துக்கு போய் பார்க்க கூடாது. அம்மா அப்பா பக்கத்துல யாராவது ஒரு ஆள் தாத்தாவோ பாட்டியோ கூட இருக்கும்போது தான் போய் பார்க்கணும். அந்த வால்வை மொத்தமாவே வீட்டுல எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த வால்வை மொத்தமாவே நம்ம குக்கிங் முடிச்சிட்டோம், நைட் ஒன்ஸ் வந்து குக்கிங் எல்லாம் முடிச்சிட்டோம்னா அந்த வால்வ் க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூங்க போகணும். ஓகே. அண்ட் அதாவது ஏதாவது டிடெக்ட் லீக்கேஜ் வீட்டில எல்லாம் கேட்டு பாருங்க, அவங்க இன்னும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. ஏதாவது லீக்கேஜ் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம், கேஸ் ஸ்மெல் அடிக்குது, இது என்ன கேஸ் ஸ்மெல் அடிக்குதே அப்படின்னு வீட்டில் சொல்லியிருக்காங்களா? ஸோ அந்த லீக்கேஜ் ஏதாவது இருந்தது, ஒருவேளை நம்ம கேஸ் வந்து திடீர்னு அந்த நாபை, நம்ம ஸ்டோவோட நாபை வந்து ஸ்டவ் கிடையாது, ஸ்டவ்னு சொல்லக்கூடாது, ஸ்டவ் தமிழ்ல சொல்லலாம், இங்கிலீஷ்ல ஸ்டோவ் தான். ஓகே. ஸோ ஸ்டோவ் ஓட நாபை நம்ம க்ளோஸ் பண்ணாம சிம்ல வச்சு அது அணைஞ்சு போச்சு, அப்ப அந்த கேஸ் லீக் ஆயிட்டே இருக்கும். உடனடி நம்ம நாபும் போய் க்ளோஸ் பண்ணி எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸை ஓப்பன் பண்ணி போட்டுறணும். ஏன்னா அந்த கேஸ் வந்து உள்ள வீட்டுக்குள்ள தங்கி நிக்க கூடாது, ஃபுல் ஓப்பன் டோர்ஸை ஓப்பன் பண்ணி வச்சிடணும். அல்லது வந்து கேஸ் உள்ளே தங்கி நின்று சின்னதா ஒரு ஸ்பார்க், எங்கேயாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க்கோ, ஈவன் மொபைலோட ரிங்கிங் இது கூட ஸ்பார்க் ஏற்படுத்தும். புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாம் நான் சொல்லும் போது என்னோட வாய்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நடக்குதுமா. இதெல்லாம் நம்ம நிறைய நியூஸ்ல பாக்குறோம், படிக்கிறோம். அதனால இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ். புரியுதா? இது லாஸ்ட் யூனிட்டா கொடுத்துருக்காங்க, இந்த சின்ன வயசுலயே கொடுத்துருக்காங்க. எதுக்கு? நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். மொபைல்ல உங்களுக்கு பிடிச்சது மாதிரி சார்ஜ் பண்றது, சார்ஜை எடுத்து போடுறது, சார்ஜரை வந்து எப்படி வலிச்சு எடுக்கிறது, இது எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்க சின்ன பிள்ளைங்க, அம்மா அப்பாவோட அந்த ஒரு சர்வைலன்ஸ் இல்லாம நீங்க மேக்சிமம் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குமே போகாதீங்க என்ன கேட்டா. ஓகே. ஸோ அந்த கேஸ் லீக்கேஜ் ஆகுறது நம்ம ஃபீல் பண்ணிச்சு, அந்த கேஸோட ஸ்மெல் வந்துடுச்சுனாலே உடனடி அந்த கேஸ் நாபு போய் ஓப்பன் பண்ணும். அது ஓப்பன் பண்றதுக்கான டைம், அது ரொம்ப தூரமா இருக்கு கிச்சன்னா, முதல்ல எல்லா டோர்ஸையும் விண்டோஸையும் ஓப்பன் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா கேஸ் உள்ள வந்து தங்கி நிக்கவே கூடாது வீட்டுக்குள்ள. நம்ம திறந்து விட்டாதான் அந்த கேஸ் எல்லாம் வெளியே போகும். அல்லது கேஸ் உள்ளே தங்கி நின்னா ஒரு சின்ன ஸ்பார்க் போதும், வீடே வந்து ஃபுல்லா எரிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் டைம்ஸ்ல யூ ஹாவ் டு பி வெரி வெரி கிளியர் அண்ட் காஷியஸ். நம்ம சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஆக்டுக்கு கரெக்டா நீங்க உங்க உங்க மைண்டை யூஸ் பண்ணி கரெக்டா மூளையை ஒர்க் பண்ணி கரெக்டான சேஃப்டி மெஷரை அந்த டைம்ல எடுக்கணும். ஈவன் அப்படி ஒரு தப்பு நம்ம கையில இருந்து நடந்து போச்சு அப்படின்னா கூட அந்த ஒரு டைமிங்ல நம்ம கரெக்டா சிந்திச்சு ஒரு முடிவெடுத்தோம்னா கரெக்டா அந்த எந்த ஒரு பெரிய பிரச்சனைகள்லையும் நம்ம வந்து போகாம, அது சின்னதா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன விஷயமா அது முடிஞ்சிடும். புரியுதா? தென் டோன்ட் பிளே வித் ஃபயர்.
தீயுடன் விளையாடாதே. இத பத்தி நான் டீட்டெயிலா இனி சொல்றதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. தேவையில்லாம தீ வச்செல்லாம் விளையாடக்கூடாது. We should be cautious and careful while firing crackers and elders should be with us when we fire crackers. எப்போ இந்த கவர்மெண்ட் சொல்ற விஷயம்தான், எல்லாரும் டீச்சர்ஸும் சொல்ற விஷயம்தான். கேட்டானா நல்லது, கேட்கலன்னா கஷ்டம்தான். எதுவுமே நடக்காது, யாருக்குமே எந்த தீங்கும் நடக்காது. பட் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் நல்ல மாதிரி வெடிக்க தெரியும், செய்ய தெரியும், எல்லாமே தெரியும். பட் நம்ம கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அந்த ஸ்டெப்பை முன்னெடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் சிந்திக்கிறோம்னா அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸை மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம வெடிக்கலாம். கிராக்கர்ஸ் வெடிக்கலாம், என்ன வான வேடிக்கைகள் எல்லாம் வெடிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், கொண்டாடலாம். பட் அதுக்கு எல்லாம் முன்னாடி சேஃப்டியா இருக்கணும். அதுதான் முக்கியம். அந்த சேஃப்டி மெஷர்ஸை கடைபிடிச்சு தான் செய்யணும். அம்மா அப்பா இருந்தாதான் நீங்க கம்பி திரினாலும் கத்திக்கணும். சின்ன ஒரு சக்கரம், சின்ன ஒரு கம்பி திரி வச்சிருக்கீங்கன்னாலும் அம்மா அப்பாவோட அந்த ஒரு கைடன்ஸ் இல்லாம நீங்களாவே எதுவுமே பண்ணாதீங்க. புரிஞ்சுதா? மேக்சிமம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணா இன்னும் பெட்டர். I'm sorry, like I got something as I was explaining for a long time, அந்த தேவையில்லாம இது வந்துடுச்சு வாயில இருந்து. Okay, anyways, next page number 161. Have you seen? Think, have you ever seen fire extinguisher? If yes, where have you seen it? நம்ம ஸ்கூல்ல பார்த்திருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன ஆஃபீஸ் ரூம்ல எல்லாம் இருக்கு, பார்த்திருப்பீங்க. தென் மால்ஸ்ல, தியேட்டர்ஸ்ல எல்லாம் போனா இருக்கும். பெரிய பெரிய பப்ளிக் பிளேசஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போனா இருக்கும். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எதுக்கு எல்லா இடத்துலயும்? திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ங்கிறது நம்ம எல்லாம் கேர்ஃபுல்லா பண்றோம், ஒன்றும் நடக்காது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. திடீர்னு ஒரு வேளை ஏதாவது சின்ன ஒரு ஷார்ட் சர்க்கியூட்னா கூட ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல மேபி பப்ளிக் நிறைய மக்கள் கூட்டம் கூடும் நிறைய இடத்துல அந்த மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ், இதுதான் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். நான் காட்டி தந்தேன்ல ஃபர்ஸ்ட் ப்ரிகாஷனரி மெஷர் பண்ணும்போது ஒரு பொண்ணு கேஸ், அதுதான். ஸோ அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் நம்ம ஆன் பண்ணா நான் சொன்ன மாதிரி கேஸ் மாதிரி ஒரு ப்ராடக்ட் அது வெளியேறும். அது தீயை, ரொம்ப பத்திட்டு இருக்கிற தீயை அணைக்கும். ஒருவேளை எல்லாம் மீறி அன்கன்ட்ரோலபிளா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் போயிடுச்சுன்னா தென் தண்ணி வரணும், ஃபயர் என்ஜின் வரும். அதெல்லாம் ஆல்ரெடி நீங்க அந்த ஃபயர் என்ஜின் ஆர் ஹெல்பர்ஸ்லயும் நீங்க படிச்சுட்டீங்க. ஸோ அந்த பப்ளிக் பிளேசஸ், மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸ், தியேட்டர்ஸ், அந்த மாதிரி எல்லாம் தியேட்டர்ஸ் எல்லாம் நிறைய இந்த அங்க இங்க வச்சிருப்பாங்க ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ். ஓகே, தென் what to do during a fire accident? ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது என்ன செய்யலாம்? யூஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். ஃபர்ஸ்ட் பாயிண்டே, பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி நம்ம வீட்டில எல்லாம் ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லாம் அப்படின்னு எல்லாம் நினைக்கவே கூடாது. நான் அதெல்லாம் சொல்றேன்னு நினைக்க கூடாது. why I'm saying is, இதெல்லாம் நம்ம வாயில இருந்து அப்படியே it comes automatically when you're explaining. We'll think of a home also. That's why I'm saying. அது இல்லாம நம்ம வீட்ல எல்லாம் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்காது. வீட்ல ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா பெரிய பெரிய பப்ளிக் பிளேசஸ், as I said, மக்கள் நிறைய கூடக்கூடிய இடத்துல திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட், அந்த இடமே ரொம்ப சீக்கிரமா ரேப்பிடா ஃபயர் ஆக ஆரம்பிக்கும். ரேப்பிடா தீ பார்த்திருக்கீங்களா? தீ சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகும், படரும். ஸோ அந்த மாதிரி அந்த ரேப்பிடா ஃபயர் when it is beginning to fire, if you use that fire extinguisher, then it will be good. So some points when I translate into தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு சில வார்த்தைகளுக்கு என்னடா இது அப்படின்னு தோணலாம். பட் திஸ் இஸ் ஃபார் பேரண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அது ஒருவேளை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது ரொம்ப இதுவா இருந்துச்சுன்னா, I don't know how to say that. Sometimes it comes automatically. Okay, execute fire warning systems in buildings. பெரிய பெரிய பில்டிங், மால்ஸ்ல எல்லாம் ஃபயர் அலார்மிங் சிஸ்டம் இருக்கு. அலாம் அடிக்கும் ஃபயர். ஒரு சில ஈவன் டிவிஸ்ல நீங்க டிவி ஷோஸ்லயோ இல்ல இந்த டிவி மூவிஸ்லயோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபயர் அலாம் கேக் கேக் கேக்
அப்ப அந்த வார்னிங் சவுண்ட் கேட்ட உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் திடீர்னு ஷிஃப்ட் ஆவாங்க. நம்ம அந்த ஃபயர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சோம்ல, அந்த சாப்டர்ல படிச்ச அதே விஷயம்தான். அந்த இருக்கிற மக்கள் வந்து உடனடி அங்க இருந்து வெளியேறணும். அங்க எல்லாம் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கலி ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த ஃபயர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரேயர் இருக்கு. தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகும் பில்டிங்ஸ்ல. இப்போ அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. கவர் யுவர் மவுத் அண்ட் நோஸ் வித் வெட் கிளாத் when smoke spreads. ஸ்மோக் ஸ்ப்ரெட் ஆகும்போது, அதாவது ஃபயர்னால அந்த ஸ்மோக் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்ம வாயையும் மூக்கையும் வந்து இந்த வெட் துணினால, ஈர துணியினால நம்ம மூடிக்கணுமா. Okay, that is a very important point. You can keep it in mind. Use a sack to put off the fire. டிவியில நீங்க பார்த்திருப்பீங்க, சாக்கு வச்சு வந்து அந்த கட்டியான சாக்கு துணி இருக்குல்ல, சாக்கு இருக்குல்லம்மா நம்ம வீட்ல எல்லாம் சாக்கு, அந்த சாக்கை வச்சு உருளை வச்சிருவாங்க. மெயின் அதுதான். ஸ்டாப், ட்ராப் அண்ட் ரோல். நம்ம ஃபயர் வந்து பாடிக்கு ஏதாவது ஃபயர் வந்து யாருக்காச்சும் வந்துச்சுன்னா, ஃபயர் ஆயிடுச்சு, பாடியில இருக்கக்கூடிய அந்த க்ளோத்ஸ்ல வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா திடீர்னு ஸ்டாப் பண்ணணும் அண்ட் ட்ராப் ஆகணும், கீழே விழுந்து உருளணும். இந்த பக்கத்துல வந்து சாக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த சாக்கை வச்சு ஃபுல்லா அப்படியே கவர் பண்ணி விட்டுடுவாங்க அந்த ஃபயர் ஆகுற ஆளு. இல்ல இந்த இடம் ஃபயர் ஆனா கூட திடீர்னு இந்த வயல் எல்லாம் எரிஞ்சிடுச்சுன்னா ஒரு சில படங்கள்ல எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த பெரிய பெரிய சாக்கெல்லாம் கொண்டு இப்படி இப்படி போடுவாங்க. சோ அந்த சாக்கு வந்து என்ன, ஃபயரை வந்து கட்டுப்படுத்தும், அணைக்கும். ஃபயரை வந்து தீய வந்து அணைக்கும். ஓகே, ஸோ டு புட் ஆஃப் த ஃபயர், அந்த தீயை அணைக்கிறதுக்கு we use a sack, ஒரு சாக்கை வந்து பயன்படுத்துவோம். bring the person to an airy place, அந்த தீயில இருந்து எப்படியாவது அந்த மனுஷனை காப்பாத்தி ஒரு நிறைய காற்றோட்டமான இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பர்சனோட உடம்புல அந்த க்ளோத்ஸ்ல வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய தீபங்கள் ஏற்றுவோம், திடீர்னு வந்து ஏதாவது ஷால்ல வந்து பத்தும், இந்த மாதிரி எல்லாம் படத்துல நிறைய பார்த்திருப்பீங்க. அந்த சிச்சுவேஷன் ஞாபகம் வச்சா போதும். தென் இந்த எது சொன்னாலும் இந்த டீச்சர் படத்துல பார்த்திருப்பீங்க, டிவில பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன்ல, அது பார்த்த பிள்ளைங்களுக்கு இன்னும் அது பெட்டரா வந்து புரியும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். மற்ற மாதிரி நீங்க படம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லல. ஓகே, தென் when your clothes get fire, நம்ம துணி ஃபயர் ஆகும்போது என்ன பண்ணும்? யூ ஷுடன்ட் ரன். தீ பத்துதுன்னு அந்த பதட்டத்துல ஓட ஆரம்பிக்க கூடாது. யூ ஷுட் நெவர் ரன். வெரி இம்பார்ட்டன்ட். பின்னாடி கொஸ்டின்ல இருக்கு, யூ ஷுட் நெவர் ரன். மை வாய்ஸ் இஸ் கெட்டிங் ரேஸ்ட். ஐ எம் சாரி. இந்த பாயிண்ட வந்து நல்ல மாதிரி பதிய வைக்கிறதுக்கு தான் அந்த ஒரு ஸ்ட்ரெயின் எடுத்து சொல்றேன். நம்ம ஓடவே கூடாது. நம்ம ஓட ஓட அந்த ஃபயர் வந்து சீக்கிரமா உடம்புல பத்தும். நம்ம ஷாலோ இல்ல ஏதாவது பெரிய துணியோ சாரியோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கு போட்டிருக்கோம், ஷாலோ ட்ரெஸ்ஸோ பாவாடையோ ஏதாவது போட்டிருக்கோம்னா அது சீக்கிரம் பத்திட்டு உடம்புல எரியும். சோ நம்ம ஓடவே கூடாது, அங்கே நின்னு தரையில விழுந்து புரண்டறணும். காமெடியா சொல்றேன்னு நினைக்க கூடாது, அதுதான் செய்யணும். புரிஞ்சுதா? இஃப் யூ ரன், ஃபயர் வில் ஸ்ப்ரெட் ரேபிட்லி. drop down and roll on ground. கீழே தரையில விழுந்து மண்ணான பகுதியா இருந்தா ரொம்ப நல்லது. புரண்டிங்கன்னா இம்மீடியட்டா அந்த ஃபயர் வந்து அணையும். இது நிறைய படங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பிக்சர் தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். see, stop, drop and roll if your clothes are on fire. இந்த பையனை பாருங்க, கையில வந்து லைட்டா தீ பட்டிருக்கு. அந்த பையன் இம்மீடியட்டா கீழே விழுறான். கீழே விழுந்து உருளணும், புரளணும் அப்படியே தரையில. if you roll on ground, then automatically with that, when your body gets rolled on the ground, the fire will go off, will be fire, தீ வந்து கெட்டுரும், தீ வந்து அணைஞ்சிரும் automatically. okay, so அது ரொம்ப ரொம்ப important. stop, drop, roll, இந்த 3 பாயிண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாப்னா என்ன? ஓடாதீங்க, அதே இடத்துக்கு நிக்கணும். நம்ம ஓடாம அதே இடத்துக்கு நிக்கணும். தென் இம்மிடியட்டா கீழே விழணும், கீழே விழுந்து உருளணும், ரோல் பண்ணணும். புரிஞ்சுதா? இது காமெடி இல்ல, சீரியஸ். அது சொல்றது வேணா, கீழே விழுந்து உருண்டு புரளணும்னு சொல்லும்போது சிரிப்பு வரும். பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் தட்ஸ் an important rule. You have to keep it always in your mind. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிறது எதுக்கு?
சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறதுக்கு தான். இது நமக்கு இருக்கும் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லல. இது நம்ம என்ன ஒரு விஷயம் படிச்சாலும் நம்ம ஞாபகமா வச்சுக்கணும். எங்கேயாவது நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இல்ல நமக்கு அதை பத்தி தெரியுங்கிற அந்த ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கூட வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். டு இன்ஃபார்ம் எனி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம் அந்த ஆர் ஃப்ரெண்ட்ஸ் லெசன்ல. டயல் 101 101. இது லெட் அஸ் நோ ஃபேக்ட். 1 மார்க்குக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட், படிச்சு வச்சுக்கோங்க. Important, okay, for 1 mark. Then what should not do, what we should not do, do's and don'ts. இது வந்து do's don'ts என்ன? If there is burn in your skin, கையில ஒருவேளை கையில ஏதாவது, இந்த பையன் பாருங்க, இந்த பையனுக்கு கையில வந்து தீ பத்துச்சு. அவன் வந்து இம்மிடியட்டா ரோல் பண்ணி ஒன்றும் ஆகல, கையில சின்ன ஒரு தீக்காயம் மட்டும் இருக்கு. தீக்காயம் இருந்துச்சு உடம்புல, ஏதாவது ஒரு பகுதியில ஒரு சின்ன தீக்காயம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. If there is burn in your skin, you should not apply pen, ink or coffee powder on it. அது மேல பென்னோ இங்கோ பென் இங்கையோ வந்து அல்லது காஃபி பவுடரோ எதுவும் வைக்க கூடாது. செப்டிக் ஆயிடும். அந்த தீ பத்தின இடத்துல நம்ம அது எதுவும் வச்சா அது இன்னும் செப்டிக் ஆகி இன்ஃபெக்ட் ஆகும். புரியுதா? இன்னும் அந்த காயம் வந்து பெருசாகும், இன்னும் அது நீறி பெருசாகும். ஓகே, தென் டோன்ட் பிரிக் இட் வித் ஷார்ப் திங்ஸ் லைக் நீடில்ஸ். அது வந்து பொள்ளி உப்பி வரும் இல்லையா, அது உப்புனதும் ஏதாவது பின் எடுத்து குத்தலாம். அப்படி எதுவும் பண்ணிடக்கூடாது, பெரிய சிக்கல் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? அது எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. ஏதாவது காயத்துக்கு போடுறதுக்கான மருந்து போடுறதுக்கு அப்படி எதுவும் பண்ணாதீங்க, இல்ல நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, அதான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயம், அது மாறி மாறி வரும் எனக்கு. சரி, ஓகே, நம்ம எதுவும் அந்த புண்ல வந்து கை வைக்கவோ அதை குத்தவோ எதுவும் நம்ம பண்ணவே கூடாது, நம்ம யாருமே பண்ணக்கூடாது. அண்ட் பிளஸ் அதுல ஏதாவது காயத்துக்கு ஆறுறதுக்கான, புண்ணுக்கு ஆறுறதுக்கு ஏதாவது ஆயின்மெண்ட்டோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை மட்டும் நம்ம போட்டுக்கணும். மற்ற மாதிரி நம்ம நீடில்ஸோ என்ன பின்னோ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இஃப் யூ பிரிக் இட், அதை யூஸ் பண்ணி when you prick that, it will infect the burn. அந்த burn வந்து இன்ஃபெக்ட் ஆகும். புரிஞ்சுதா? அதான் ஸ்டாப், ட்ராப், ரோல். This is very very important. You should always keep it in your mind. Have you understood, students? Then next, how fire is used in our daily life. நம்ம எப்படி எல்லாம் fire அந்த மீடியம் நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம்? For cooking we are using, to burn things you are using. so அந்த மாதிரி என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வருது அதை எழுதுங்க. இது உங்களுக்கு homework. ஓகே, கீழே homework sheet தனியா கொடுத்திருக்கு. Then water safety. What is water safety? வாட்டர்னா என்ன? தண்ணி, அப்படிதானே? தண்ணி மனுஷனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம், அப்படிதானே? பெரிய ஒரு வரம் நமக்கு தண்ணி இருக்கிறதுனால. தாகம் எடுத்தா இம்மிடியட்டா நம்ம தண்ணிய பேஸ் பண்ணி தான் நம்மளோட எல்லாமே இருக்கு. தண்ணி இல்லாம நம்மளால வாழ முடியுமா? வாழவே முடியாது. ஸோ அதுல நம்ம வாட்டர் சேஃப்டி, எஸ்பெஷலி இந்த ஸ்விம்மிங் டைம்ல, அந்த மாதிரி நம்ம குளத்துல எல்லாம் போய் குளிக்கிறோம், லேக் எல்லாம் போறோம், இல்ல தண்ணி ஆழமா கிணறுல இருக்கு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல we should be very 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 cautious. புரியுதா? சுற்றுலா தலங்களில் மாணவர்கள் சென்றார்கள், ஆழமான கடலில் நீந்த தெரியாமல் அந்த மாதிரி விபரீதம் ஏற்பட்டது. நியூஸ்ல எல்லாம் நிறைய பார்த்திருக்கீங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ்ல எல்லாம் நியூஸ் பார்த்தா தெரியும். so அதனால நம்ம we all should be very careful with water. தண்ணியோடையும் தீயோடையும், மெயின்லி மின்சாரத்தோடையும் விளையாடவே கூடாது. அதுதான் இந்த யூனிட்ல உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, water safety. What is water safety? What is the elixir of our life? elixir means what? வரப்பிரசாதம். நமக்கு தண்ணி வந்து நம்மளோட அமுதம் மாதிரி ஒரு நீங்காத தண்ணி தான் எல்லாம், அப்படிதானே? மனுஷனோட வாழ்க்கையே எல்லாம் அதோட நம்ம பேஸ். நம்ம தண்ணி குடிக்கிறதுல இருந்து குளிக்கிறோம், ஈவன் கரீஸ் சாப்பாடு வைக்கிறோம், எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். சமைக்கிறதுக்குன்னா அதுக்கு முன்னாடி போற கிராப் ப்ரொடக்ஷன், விவசாயத்துக்கும் தண்ணி வேணும், எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியாது. so that is very very important. Water is a very important part in our daily life.
நம்ம அன்றாட வாழ்க்கையில மிக மிக முக்கியமான பங்கு எது? தண்ணிக்கு தான். If we violate the safety rules while bathing in lake, river, waterfalls and sea, accidents will occur. நம்ம சேஃப்டி ரூல்ஸை வந்து கடைபிடிக்காம நம்ம விதிமீறல்கள் அதாவது வயலேட் பண்ணி ரூல்ஸை வயலேட் பண்ணி விதி மீறி நம்ம வந்து இது டேஞ்சர் பகுதி, இங்க நின்று குளிக்காதீங்க, இங்க வந்து ஸ்டெப்பின் பண்ணாதீங்க, இங்க வந்து போகாதீங்க, அப்படி டேஞ்சர் சோன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணி நம்ம அங்க போய் குளிக்கிறது, அங்க போய் நிக்கிறது, அங்க போய் பிக்சர் எடுக்கலாம், செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போறது, இது எதுவும் கூடவே கூடாது. தப்பு, தவறு, இதெல்லாம் தப்பு. சேஃப்டி டேஞ்சர் சோன் அப்படிங்கிற பகுதியில பக்கத்துல போய் நின்று போட்டோ எடுப்பாங்க, செல்ஃபி எடுத்து போடுவாங்க, போட்டு எதுலையாவது போஸ்ட் பண்ணி விடுறது, ஷேர் பண்ணி விடுறது, அது எதுவும் பண்ணக்கூடாது. சேஃப்டி மெஷர்னா இங்க போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, டேஞ்சர் சோன்னா டேஞ்சர் சோன், அதோடு நிப்பாட்டிடணும். அதுக்கு மேல போய் அதுல ஒரு எக்ஸ்ப்ளரேஷனோ அதுல ஒரு டிஸ்கவரியோ ஒண்ணுமே நம்ம பண்ணவே கூடாது. புரியுதா உங்களுக்கு? If we violate the safety rules while bathing in lake, குளங்கள்லையோ ஏரிகள்லையோ அல்லது ரிவர் லேக் நதிகள்லையோ குளிக்கும்போது, வாட்டர் ஃபால்ஸ்லையோ குளிக்கும்போது, கடல்ல குளிக்கும்போது நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம், ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வந்து மேற்கொள்ளணும். Have you ever bathed in lake or river? பாத்னு சொல்லக்கூடாது, பெய்த் தான். ஓகே, பெய்த்னு தான் வரும், பெய்த்டுன்னு இல்லைன்னு நினைக்கிறேன், பெய்த் தான் வரும். ஓகே, have you ever bathed? Okay, I don't know that correctly. Wait, I'll be correcting later. Have you ever bathed in lake? Next class la correct பண்றேன். Okay, have you ever bathed in lake or river? ரிவர்லயோ லேக்லயோ நீங்க போய் குளிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. எஸ்னா யாரு கூட அப்படின்னா அது நீங்க தான் எழுதணும், உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? சரி, next let us know fact கொடுத்திருக்காங்க. Whenever we take bath in river or pond, we should go with elders. If we know to swim, we will go for a bath. நமக்கு நீச்சல் தெரிஞ்சாதான் குளத்திலையோ ஏரிகள்லையோ நதிகள்லையோ போய் குளிக்கலாம். ஆனா குளிக்க போகும்போது நம்ம பெரியவங்க கூட, எல்டர்ஸ் கூட நீச்சல் நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் போகணும், அல்லது போகக்கூடாது. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்க நல்ல மாதிரி படிக்கிறதோட சரின்னு முடிச்சுக்காதீங்க, உங்க ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட், precautions of water safety. பாருங்க, இங்க வந்து stay safe near water அப்படின்னு ஒரு மெசேஜ் நான் ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். You always have to stay safe near water. Precautions எதெல்லாம் பாருங்க. We should not go alone to bath in water bodies. தனியா போய் குளிக்கலாம், ஜாலியா தனியா போலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வயசுலயும் நீங்க போக கூடாது. இப்ப நீங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க ஆனா கூட போகாதீங்க, தனியா போகாதீங்க, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், do not step into stagnant pond. அப்படியே தங்கி கிடக்கக்கூடிய குளம் இருக்குல்ல, அந்த குளத்துல எல்லாம் போய் குளிக்க கூடாது. ஒரு சில குளங்கள் வந்து ஆழமா இருக்கும், ஸோ நீச்சல் தெரியாது, ப்ராப்பரான ரூல்ஸ் நமக்கு, அதாவது ப்ராப்பரான முறையில நம்ம நீச்சல் கத்துக்கல அப்படின்னா, ஏன்னா நீச்சல் தெரிஞ்சாலும் நம்ம அதை ப்ராப்பரா முறையா கத்துக்கிட்டாதான் இந்த ஆழமான இடத்துல இப்படி டைவடிச்சா அப்படி வந்துடலாம், இப்படி வந்துடலாம், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தெரியாம நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி எனக்கு தெரிஞ்ச நீச்சல் போதுண்டா அப்படின்னு சொல்லி போய் குளிக்கவெல்லாம் கூடாது. It is not at all good. Have you understood? Next, do not go beyond the danger zone. நான் சொன்ன விஷயம், டேஞ்சர் சோன் பக்கத்துல போய் நின்று டேஞ்சர் சோன் எழுதி இருக்கிற அந்த நோட்டீஸ் பக்கத்துல நின்று செல்ஃபி எடுக்கிறது. சிரிக்கிறீங்களா எல்லாரும்? சிரிக்கிறீங்களா? இல்ல என்னடா இந்த டீச்சரு ரொம்ப ஓவரா தான் பீட்டு விட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? சரி, எப்படி நீங்க நினைச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. இதெல்லாம் இமோஷனலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப்ல நம்ம படிக்கும்போது இது பண்ணும்போது ஹாஷ் புஷா இங்கிலீஷ் பேசுறோம், அல்லது வந்து நமக்கு வந்து 100% மார்க் வாங்குது, 96% நமக்கு எல்லாமே தெரியுது, அதெல்லாம் விட இம்பார்ட்டன்ட் நம்ம ரியல் லைஃப்ல இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி அப்ளை பண்றோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க படிச்ச ஆர் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற லெசன்னாலோ அல்ல பஞ்சாயத்து பத்தினாலோ இதெல்லாம் நீங்க படிச்சீங்க, இது நம்ம அப்டேட்டடா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது வந்து நம்ம லைஃப்ல கனெக்ட் ஆகி கிடக்கிற ஒரு விஷயம்.
நம்ம லைஃபே இதெல்லாம் சார்ந்துதான் இருக்கு. ஸோ இது நீங்க நல்ல மாதிரி உங்க லைஃப்ல வந்து அப்ளை பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் இந்த லெசன் இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட், do not go beyond the danger zone. Danger zone மீறி போகாதீங்க. Do not peep into the well. It may be deep and dangerous. ரொம்ப ஆழமான கிணறுகள்ல அப்படியே இப்படி குனிஞ்சு நம்ம பாக்குறது, உள்ள என்ன இருக்கு பாருங்கம்மா, நான் இப்படி குனிஞ்சு பாக்குறேன், எனக்கு எதுவும் வரல, அப்படியெல்லாம் ஓவர் கான்பிடன்ஸ்ல எதுவுமே பண்ணக்கூடாதுமா. தயவு செஞ்சு கிணறு வீட்டுல இருக்குன்னா கிணத்து பக்கம் போகவே போகாதீங்க. போக கூடாது யாருமே. புரிஞ்சுதா? என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து எல்லாரையும் சேர்த்து போகவே கூடாது. கிணற்று பக்கம் போய் எட்டி பாக்குறது, உள்ள என்ன இருக்கு, உள்ள நான் வந்து பால் போட்டா அது உள்ள போகுமா, உள்ள போறது வரைக்கும் என்னால பார்க்க முடியுமா, இதெல்லாம் போட்டு பாக்குறது ஒன்னும் பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இட் மே பி டீப் அண்ட் டேஞ்சரஸ். நம்ம எட்டி பார்க்கும்போது தவறுதலா யாரோ தவறுதலா விழுந்துட்டாங்க, இதாயிட்டாங்கன்னா காப்பாத்தவே முடியாது. So it's very difficult. Then we have to wear life jackets when we travel in water. தண்ணியில travel பண்ணும்போது அதாவது ஆழமான பிளேசஸ் எல்லாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி போட்டிங் மாதிரி பண்ணும்போது லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நமக்கு ஆழமா தெரியுதுன்னா லைஃப் ஜாக்கெட்ஸ் போட்டுக்கிட்டு தான் we have to லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குடா, நான் இதெல்லாம் எனக்கு தேவையில்லடா அப்படின்னு சொல்லி ஸ்விம்மிங். இது நீங்க இந்த வயசுல பண்ண மாட்டீங்க. போக போகவும் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல எதுவுமே செய்யக்கூடாது. அது வந்து டீச்சர் சொன்னன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ்ல அந்த டீச்சர் வந்து எடுத்தாங்க, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு ஞாபகம் வச்சிருக்கணும் நீங்க. ஓகே, சரி. தென் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. ஃபைனலி மின்சாரத்துடைய சேஃப்டி. இருந்து மின்சார சம்பந்தப்பட்ட விபரீதங்கள், ஆக்சிடென்ட்ஸ், விபத்துக்கள் ஏதாவது நேர்ந்தா நம்ம எப்படி சேஃபரா அது இருக்கணும், எப்படி இன்னும் காஷியஸா சேஃப்டியா இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப்ல எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய விஷயம்தான் மின்சாரம். இப்ப நம்மளால கரண்ட் இல்லாம வாழ முடியுமா? இப்போ நாளைக்கு வந்து இன்னைக்கு நான் நைட் எடுத்துட்டு இருக்கேன், அதனால நாளைக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து 3 நாள் கரண்ட் கட்டுன்னு எல்லாம் மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. ஏதோ புயல் வருது, அதனால வந்து தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஸோ கரண்ட் கட் ஆகும் அப்படின்னு. அந்த நியூஸ் எல்லாம் கேட்கும் போதே ஆட்டோமேட்டிக்கலி டென்ஷன் ஆகுது. ஐயோ, ஃபோன் சார்ஜ் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாதுன்னு ஆட்டோமேட்டிக்கலி டென்ஷன் ஆகும். ஸோ நம்ம டெய்லி லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இப்போ பேஸ் பண்ணி இருக்கிறது எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை நம்பிதான். கரண்ட் போச்சுன்னா ஐயோ, கறி வந்து சமைக்க முடியாது, கிரைண்டர்ல கறிக்கு வந்து மிக்சி போட முடியாது, கிரைண்டர் போட முடியாது, தண்ணி மோட்டர் வாட்டர் டேங்க் போட முடியாது. இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அப்படிதானே? அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது நம்ம லைஃப்ல மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது. இந்த மாடர்ன் லைஃப்ல வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் எலக்ட்ரிசிட்டி தான், மின்சாரம் தான். ஸோ எலக்ட்ரிசிட்டி ஹேஸ் பிகம் நெசசிட்டி ஃபார் அவர் லைஃப்ஸ். அதே பாயிண்ட் தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. டைம்ஸ் ஹாவ் சேஞ்ச் திஸ் டேஸ் தட் திங்ஸ் டோன்ட் ஃபங்க்ஷன் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் இருந்தாதான், பேட்டரி இருந்தாதான் ரிமோட் ஒர்க் ஆகும். அதுக்கு பேட்டரி வாங்கி போட்டா போதும். ரிமோட் ஒர்க் ஆனா மட்டும் போதுமா? கரண்ட் இருந்தா தானே டிவி பார்க்க முடியும். டிவி வந்து ஓடணும்னா கரண்ட் தேவையா? அதே மாதிரி இப்ப எல்லா விஷயங்களும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடர்ன் கேட்ஜெட்ஸ், டிவைசஸ், அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாத்துக்குமே கரண்ட், மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்னு சொல்லக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி தான் சொல்லணும். எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, it is used in houses, factories and other workplaces. Accidents occur when we use it carelessly. எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். வீடுகள்ல, ஃபேக்டரிஸ், தொழிற்சாலைகள்ல, வேற நிறைய பிளேசஸ்ல, ஈவன் கோவில்கள்ல, இல்ல மாஸ்க்ல, சர்ச்சஸ்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், அப்படிதானே? எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடங்களே இல்ல. இருக்கா? ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு, தியேட்டர்ஸ்ல இருக்கு, எனி பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கு, ஈவன் வந்து வெயிட்டிங் ஸ்டேஷன்ஸ்ல கூட இருக்கு. நம்ம பஸ் ஸ்டாப்ஸ்ல வெயிட்டிங் ஸ்டேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெயிட்டிங் ஷெட்ஸ்ல கூட இப்போ இருக்கு எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். ஸோ அது இல்லாம எதுவுமே இல்லை. இப்போ வந்து ஒரு அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு பிளக் பாயிண்டாவது வச்சிருப்பாங்க சார்ஜ் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியோட அந்த ஃபெசிலிட்டேஷன் வந்து நமக்கு கூடிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம மாடர்ன் லைஃப் அதை டிபெண்ட் பண்ணி தான்
நம்ம இருக்கோம். ஓகே, மாடர்ன் கேட்ஜெட்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சேஃப்டி நமக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது இந்த போர்ஷன்ல நீங்க படிச்சுப்பீங்க. ப்ரிகாஷன்ஸ், எலக்ட்ரிக்கல் சேஃப்டிக்குள்ள ப்ரிகாஷன்ஸ், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். Do not touch switches, plugs or electrical wires with wet hand. இந்த பிக்சர் பாக்குறீங்களா? சோப்பு கையோட, நனைஞ்ச கையோட அப்படியே சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுவாங்க. பண்ணலாமா? இது பண்ணவே கூடாது. I'll into with a red mark because இது நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக், பண்ணியிருக்கக்கூடிய மிஸ்டேக். யாருமே வந்து நனைஞ்சு கை வச்சு சுவிட்சில் கை வைக்க கூடாது. வீட்டில் உள்ள யாராவது அப்படி பண்ணாலும் நீங்க சொல்லணும், அப்படி பண்ணாதீங்கம்மா, பண்ணாதீங்கப்பா சொல்லுவீங்களா? இனிமே வந்து சுவிட்சில் கை வைக்கும் போது யாராவது நனைஞ்சு கை வச்சு வைப்பீங்களா? வைக்க கூடாது. ஓகே, then do not touch the iron box and other electrical appliances when they are switched on. அயன் பாக்ஸ் சூடா இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நேரம் சூடு தங்கி நிற்கும். போய் கை வைக்கலாமா? அதுல அயன் பாக்ஸோட அந்த மெயின் ஃபர்னஸ்ல போய் கை வைக்கலாமா? வைக்க கூடாது. பர்னர்ல போய் கை வைக்கலாமா? ஒரு இதுக்கு வந்து என்ன, ஒரு சுட்டித்தனத்துக்காக வந்து சும்மா ஸ்டவ்வை வந்து சும்மா தொட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டோவ் மேல வந்து கை வைப்பீங்களா? வைக்க கூடாது. சூடாகும், சூடா இருக்கும். அதே மாதிரி இந்த பிளக் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் ஏதாவது பண்றது, அது எதுவும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கொடுத்துருக்கு. Do not touch the iron box and other electrical appliances when they are switched on. சுவிட்ச் ஆன்ல வச்சுட்டே தொடாதீங்க. சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுட்டு பிளக் பாயிண்ட குத்துறது. சார்ஜ் போடும்போது சுவிட்ச் ஆன்ல இருக்கும், பிளக் வந்து எடுத்துருவோம். பிளக் பாயிண்ட்ல இருந்து பிளக்கை எடுத்துருவோம், திரும்பவும் குத்துவோம். அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிளக் பாயிண்ட்ல இருந்து அந்த பிளக்கை ரிமூவ் பண்ணணும், அந்த கேபிளை ரிமூவ் பண்ணணும். புரிஞ்சுதா? Then do not play near electrical towers or transformers. நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் நிறைய எலக்ட்ரிக்கல் டவர்ஸ் இருக்கு, மின்சார கம்பங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் பெருசு பெருசா. அது பக்கத்துல எல்லாம் போய் நின்று விளையாடக்கூடாது. அதுதான் இந்த பிக்சர்ல வந்து கொடுத்துருக்கு. மழை டைமிங் அந்த மாதிரி கொடுத்துருக்கு. Do not climb on electrical posts. அந்த கம்பங்கள், மின்சார கம்பங்கள், மெயின்லி அந்த லைட் போஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அதுல எல்லாம் போய் விளையாடுறது, அதை சுத்தி சுத்தி விளையாடுறது, அதை தொட்டு பார்க்கறது, இது எதுவும் பண்ணக்கூடாது. டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி மெயின்டைன் பண்ணி நீங்க தூரமா நடங்க, விலகி விலகி இருங்க. எதுவும் பக்கத்துல போய் விளையாடி புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி எதுவுமே பண்ணி பார்க்க கூடாது. எஸ்பெஷலி எல்டர்ஸ் இல்லாம அது பக்கத்துல எல்லாம் போகவே போகாதீங்க. Do not insert stick or any other objects into. இது வந்து யாராவது பண்ணியிருக்கீங்களா? இந்த பிளக் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக, எவ்வளோ ஆழமா இருக்கு அந்த சுவிட்ச் போர்டில் இருக்கக்கூடிய அந்த பிளக் பாயிண்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஹோல் வந்து எவ்வளவு ஆழமா இருக்குன்றது பார்க்கறதுக்காக குச்சி கம்பெல்லாம் விட்டு பார்த்துருக்கீங்களா? அப்படி பண்ணக்கூடாது. சரியா? அப்படி பண்ணவே கூடாது. மைனர் ஷாக்ஸ் எல்லாம் கூட அடிக்கும். அதனால அப்படி யாராவது பண்ணிருக்கீங்கன்னா இனிமே அப்படி பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. புரியுதா உங்களுக்கு? Then do not go near the wires or electric posts during rain. மழை எல்லாம் மழை 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 டைமிங்ல, அதாவது when it is raining you shouldn't go out itself. மழையா இருக்கும்போது வெளியே தயவு செஞ்சு போகாதீங்க. வெளியே போய் அந்த வயர்ஸ் தொட்டு பார்க்கறது, எலக்ட்ரிக்கல் போஸ்ட் எல்லாம் வந்து எதுவுமே அங்க இருந்து வயர் ஏதாவது கீழே, காற்று மழையினால வந்து வயர் ஏதாவது அந்த கீழே வந்து இருக்கும், இல்லை தொங்கி கிடக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ மழை டைமிங்ல வெளியிலே போகாதீங்க என்ன கேட்டா. ஓகே, so next one is homework. Write the names of electrical appliances. நிறைய electrical appliances. What are the electrical appliances we are using? Iron box இருக்கு, heaters இருக்கு, then இப்போ ovens இருக்கு, then நிறைய இருக்கு இல்லையாமா, கிரைண்டர், மிக்சி, எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாம இல்ல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜரேட்டர், இதெல்லாம் உங்களுக்கு வீட்டில் என்னெல்லாம் இருக்கு அது சும்மா எழுதுங்க. ஓகே, இதுவும் ஹோம்ஒர்க் பேஜ் நம்பர் 163ல இருக்கிற. We should not pour water to extinguish fire caused by electrical short circuit.
ஒருவேளை அந்த ஷார்ட் சர்க்யூட் நான் சொன்னேன்ல மின் கசிவு அது ஏற்படும் போது அங்க ஷாக் ஆகுதுன்னா இமிடியேட்டா ஃபயரை அணைக்கிறதுக்காக தண்ணியை தூக்கி ஊத்தக்கூடாது, ஃபுல்லா ஷாக் அடிச்சிரும். ஓகே, அந்த பகுதியை வந்து ஷாக் இம்பல்ஸா இருக்கும். ஸோ அது தண்ணி எதுவும் ஊத்திடக்கூடாது, அப்படியே விட்டுடணும். ஓகே, that's it. Today's class is over. I think I finished it mostly. நான் இதை விட டைம் எடுக்கும்னு நினைச்சேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பீடாக முடிச்சிருக்கேன். ஒரு சில பாயிண்ட்ஸை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பாயிண்ட்ஸ் இது பேரண்ட்ஸோட ஸ்பெஷல் நோட்டுக்காக சில பாயிண்ட்ஸ் நான் கொஞ்சம் சவுண்டாக சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் they should understand that properly. I would have raised my voice. Other than that, nothing else. Then answer the following questionsல page number 170 எடுங்கம்மா. அதுல first question பாருங்க, write some factors that can cause accidents. What should we do if our clothes catch fire? Third question, how should we protect ourselves from accident caused by electricity? இது இவ்வளோத்தோட ஆன்சர்ஸும் நான் கீழே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சாரி, கீழே வந்து ஃபோட்டோ வந்து உங்க சோஷியல் டீச்சர் கொடுத்துருக்காங்க. ரைட் சம் ஃபேக்டர்ஸ், எதெல்லாம் எந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கான மேஜர் காஸ் என்னெல்லாம். பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்டரி பார்ட்லேயே பார்த்தோமேமா, பேஜ் நம்பர் 159ல இருக்கு. ஹேஸ்ட், அர்ஜென்சி அதாவது அவசரம், கேர்லெஸ்னஸ் கவனக்குறைவு, நாட் ஃபாலோயிங் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, லேக் ஆஃப் அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாமல் அவேர் ஆகாமல் இருக்கிறது. இதெல்லாம் தான் மெயின் காசஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் பிடிச்ச பாயிண்ட் கொடுங்க, சரியா? அதில் டோட்டலி 3, 4, 5, 6, 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 7 பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் உங்களுக்கு ஈஸின்னு படுதோ அது. நான் இந்த 4 பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் நினைச்சேன், ஸோ அதுதான் கொடுத்துருக்கேன். வாட் ஷுட் வி டூ இஃப் அவர் க்ளோத்ஸ் கேட்ச் ஃபயர்? ஒன்றும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாப், ட்ராப், ரோல். அந்த பிக்சர் நான் ஸ்பெஷலாக ஒரு பிக்சர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல, அதான். அப்படியே ஓடாமல் அதே இடத்துல நில்லுங்க, கீழே வந்து அந்த கிரவுண்டில் வந்து விழுங்க, அப்படியே கீழே ட்ராப் ஆகுங்க, தென் உருளுங்க, கீழே விழுந்து உருண்டு பொருளுங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஃபயர் வந்து அணைஞ்சிரும். வி ஷுடன்ட் ரன் as fire will spread rapidly. Drop down immediately and roll on the ground. We may use a sack to put off fire. இந்த இது வந்து நான் அந்த பாயிண்ட்ல இருந்து வேற ஒரு பாயிண்ட்ல இருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இதை வந்து எழுதிக்கலாம் நீங்க. சாக்க வச்சு என்ன அந்த தீ பிடிக்கிற அந்த இடத்த வந்து ஈஸியா அணைச்சிடலாம். ஓகே, next, how should we protect ourselves from accidents caused by electricity cause இப்ப நம்ம பார்த்தது. We should not touch switches, plugs or electrical wires with wet hand. ஈர கையால switchோ plugஓ electrical wire எதுவுமே வந்து ஈர கையால வந்து தொடவே கூடாது, தொடக்கூட கூடாது. We should not touch iron box and other electrical appliances when they are switched on. Switch on இருக்கும்போது எந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸையும் கை வைக்காதீங்க. எஸ்பெஷலி அயர்ன் பாக்ஸ் சுவிட்ச் ஆஃப் ஆன பிறகும் தொடக்கூடாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் டீச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, போய் வச்சு பார்க்காதீங்க, கை சுற்றும், அவ்வளோதான். ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சூடு கம்ப்ளீட்டா போனதுக்கு அப்புறம் நீங்க தொட எல்லாம் வேண்டாம். நீங்க அயன் பண்றீங்களா? பண்ணல, இல்ல வீட்டுல அப்பாவோ அம்மாவோ வேற யாரோ தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அந்த அயன் பாக்ஸை டச் பண்ணவே வேண்டாம், போதும். ஓகே, தென் இந்த லெசனோட பேசிக்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப்ல மெயினா அப்ளை பண்ணுங்க. நம்ம எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் நம்ம டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்கள் தான் இன்னைக்கு, அதோட சேஃப்டி மெஷர்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம். அதை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி you have to learn as well as you have to apply in your daily life. Then complete the homework from pages 161 and 163. I've given the homework sheets. So your teacher has given this homework sheets separately. Then take down all the question and answers discussed today in your notebook. நோட்புக்ல எழுதி எடுக்கிறதோட சரி, அதோட முடிச்சிடாதீங்க. உட்கார்ந்து படிக்கணும், புரிஞ்சு படிங்க. காணா பாடம் படிக்காத, புரிஞ்சு படிங்க. பை ஹார்ட் பண்ண வேண்டாம். You should understand and study. After understanding, you can by heart. Okay? Then, that's it for today's class, students. It was
a bit lengthy class. எப்போவும் நம்ம எடுக்கிற கிளாஸ் விட இன்னைக்கு கொஞ்சம் lengthy. ஏன்னா இதை பிரேக் பண்ணி எடுத்தா நல்லா இருக்காது. அதனால தான் இப்போவே சொல்லிட்டு உங்க எக்ஸாம் 17th தான். ஸோ நல்ல மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் ஈஸி லெசன். when compared to பஞ்சாயத் இந்த லெசன் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு இந்த யூனிட். ஸோ நல்ல மாதிரி புரிஞ்சு படிங்க. Thank you so much students and take care of yourself very well. Thank you.